போர்டை பாருங்களேன், இதில் 2 ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கேன். x = y, x = y ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுமே ரொம்ப சிமிலரான ஈக்குவேஷன் தான். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்குது. மேத்ஸில் இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முதல் ஈக்குவேஷனை லீனியர் ஈக்குவேஷன் சொல்கிறாங்க, இந்த ஈக்குவேஷனை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? லைட்டாக ஒரு சின்ன ஸ்கொயர் போடுறதுக்கு எதுக்கு இந்த பேர் டிஃப்ரென்ஸு, எதுக்கு இந்த வார்த்தைக்கு லீனியர் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மேக்ஸ் நம்ம நிறைய வாட்டி படிச்சிருப்போம், எதுக்கு இதெல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க? நான் இந்த கிராஃபை வச்சு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ லீனியர் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் வந்து லீனியர்னா ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, x = yன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஈக்குவேஷனை இந்த கிராஃபில் பிளாட் பண்ணி பார்க்கலாங்களா? அதாவது இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, எக்ஸோட வேல்யூ என்னவோ அதே தான் ஒய்யோட வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கிராஃபில் இந்த ஆக்சிஸை நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம், இந்த வெர்டிகலாக இருக்க ஆக்சிஸை நம்ம ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த கிராஃப் படி என்ன சொல்லுதுன்னா, எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கோ அதே வேல்யூ தான் ஒய் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ 0னா ஒய்யோட வேல்யூ 0. அப்போ இந்த கிராஃபில் அது எந்த இடத்துல வந்து பாயிண்ட் ஆகும், அதாவது 0,0 எங்கே வரும், இங்கே தான் வந்து நிற்கும். கரெக்டுங்களா? ஏன்னா எக்ஸும் 0 ஒய்யும் 0, அப்போ இங்கே நிற்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 1 எடுத்துக்கோங்களா, அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன இருக்கும், 1 தான் இருக்கும். அப்போ 1,1 அப்படின்றது இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து நிற்கும், 1க்கும் நடுவில் வந்து நிற்கும். இப்போ எக்ஸோட வேல்யூ 2 இருக்குன்னா ஒய்யோட வேல்யூ 2 தான் இருக்கும், அப்போ அது வந்து இங்கே வரும். கரெக்டாக? எக்ஸோட வேல்யூ 3 இருந்தால் அது ஒய்யோட வேல்யூ 3 தான் இருக்கும், அப்போ அதோட டாட் இங்கே வரும். இந்த மாதிரி நீங்கள் எந்த வேல்யூ போட்டு போனாலுமே, டாட்ஸ் நீங்கள் வச்சுட்டு போனாலுமே, அந்த எல்லா டாட்டையும் கடைசியாக கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனில் என்ன வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு அது ஃபார்ம் பண்ணுற ஒரு லைன் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் கிராஃபில். ஸ்ட்ரெயிட் லைன்னா லீனியர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதனால தான் இந்த ஈக்குவேஷன் பேர் வந்து லீனியர் ஈக்குவேஷன். இப்போ இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு x = 0ன்னு போடுறேன், அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 0 ஸ்கொயர் பண்ணால் 0 தான் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு 0 தான் வந்து நிற்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ எக்ஸை 1ன்னு போடுறேன், அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன, 1 ஸ்கொயர் இஸ் ஆல்சோ 1. அப்போது அந்த செகண்ட் பாயிண்ட்டு 1,1ல் நிற்கும், அப்போ அதுவுமே இங்கே தான் வந்து நிற்கும். இப்போது எக்ஸோட வேல்யூ 2, இங்கே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 2 கிடைக்காது, 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸ் 2 இருந்தால் ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும், 4 இருக்கும். அப்போது எக்ஸ் வந்து 2, ஒய் வந்து 4, அப்போ அந்த டாட் இங்கே வரும். ஓகேங்களா? இப்போது எக்ஸோட வேல்யூ 3 போடுறேன், அப்போ ஒய்யோட வேல்யூ 9 வரும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் 3 இருந்தால் ஒய் 9ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த வேல்யூ இங்கே வரும். இப்போது இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்களேன், இது வந்து ஆக்சுவலாக ஒரு கர்வை ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்துட்டு இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதான் எக்ஸு, இதான் ஒய். ஓகேங்களா? இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் ஃபார்ம் ஆகும். கர்வ்ன்றது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் ஷேப்பு. ஓகேங்களா? 2 டைமென்ஷனலாக இருந்தால் நம்ம அதை ஸ்கொயர்னு சொல்லுவோம். அதனால தான் இதை வந்து குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா குவாட் அப்படின்னா ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஆல்சோ அந்த ஈக்குவேஷன்லையுமே உங்களுக்கு அதுக்கு ஏற்றப்போல ஒரு ஸ்கொயர் ஒன்று இருக்கும். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை ஃபார்ம் பண்ணும், குவாட்ராட்டிக்ன்றது இந்த மாதிரி யூ ஷேப் இல்லை ஏதோ ஒரு கர்வை ஃபார்ம் பண்ணும். அதனால் அதை வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இது தாங்க நம்ம புக்ஸில் லீனியர் ஈக்குவேஷன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி ஈக்குவேஷனை இந்த மாதிரி கிராஃபில் பிளாட் பண்ணுறதுக்கு பர்பஸ் என்னென்னா, அந்த ஈக்குவேஷன் என்ன மாதிரி ரிசல்ட் நமக்கு தரும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி கிராஃபில் பிளாட் பண்ணுறோம். இப்போது x = y என்று லீனியர் அப்படின்னு இருந்துச்சுல, அப்போ லீனியர் ஈக்குவேஷன் எல்லாமே வந்து என்ன வேல்யூ தரும் நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும். ஏன்னா இப்போது ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக வந்து 1,1, அப்புறம் வந்து 2,2, அப்புறம் 3,3 இந்த சீக்வன்ஸில் தான் அது வேல்யூ தரும் இந்த ஈக்குவேஷன் அவுட்புட்டே. ஸோ அதனால் நம்மளுக்கு முன்கூட்டியே தெரியும் அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த முன்கூட்டியே அது எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி கிராஃப்லாம் போட்டு அதை பிளாட் பண்ணி பார்க்குறாங்க, நம்மளுக்கு விஷுவலாக தெரியறதுக்காக. ஸோ அதுதான் இந்த பிளாட்டிங்கான பர்பஸுமே கூட. உங்களுக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்த மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கான்செப்ட்ஸை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நம்ம ENS சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.